ஹலோ, இந்த சுவையான மட்டன் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை புதினா சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ இப்போ இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கூட நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதனோட அளவு எல்லாமே நான் மேலே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நான் நல்லி எலும்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஆட்டுக்கால் கூட சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் செய்யலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு 6-7 முந்திரி சேர்த்துட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் பேனில் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் பாயா ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே செம காம்போவாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video. bye bye.